வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இப்போ சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கங்க. கூடவே உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி மேலே மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தி ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இப்படி கட் பண்ணால் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். கிட்ஸு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கன் மசாலா, கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச சப்பாத்தி சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.